மல்லிகைப்பூ நெருக்கமாக எப்படி கட்டுறதுன்ற ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது மல்லிகைப்பூ சீசன். டெய்லி நம்ம பூ வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் கரண்ட்டு போனாலும் பூ வச்சது போலவே அப்படியே இருக்கணும்னா ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். மூடி போட்ட சில்வர் பாத்திரம் தான் இதுக்கு ஆப்டாக பொருந்தும். ஏன்னா கரண்ட்டு போனாலும் சில்வர் பாத்திரம் அந்த கூலிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணும். நம்ம கிராசரிலாம் வாங்கும்போது காட்டன் பை ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காட்டன் பையை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பூக்களை எல்லாம் நான் எப்போவுமே பிட்டாக கட் பண்ணி போட்டு வச்சுருவேன். டெய்லி ஒன்று எடுத்து வச்சுக்கிறது மாதிரி. இந்த காட்டன் பையை க்ளோஸ் பண்ணி அந்த மூடி போட்ட பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இது ஒரு மெத்தடு. சில பேர் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியும் பூக்களை ஸ்டோர் பண்ணுவோம். கீழே ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணாமல் பூக்களுக்கு இடையிலையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா பூ அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் சுருட்டி இந்த சில்வர் பாத்திரத்தில் போட்டு வைங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் ஆனாலும் நம்ம எந்த ஸ்டேஜில் பூக்கள் வச்சோமோ அதே ஸ்டேஜில் அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி